இப்ப இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி இதுல இருக்கிற அடிப்படை என்ன? ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் அப்படிங்கிறதுக்குள்ள டாக்டரின் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். அந்த ஒரு உதாரணத்துக்கு பொதுவா வைத்துக் கொள்ளும் பொழுது, உன்னை என்று வேற தேவர்கள் வேண்டாம். இஸ்லாமியர்களுக்கு வேறு ஒரு இணை வைக்க வேண்டாம். எக்காரணம் கொண்டும் இது போன்ற வேலையை நீ செஞ்சிடக்கூடாது. அப்ப ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியர் என்ன செய்வார்? ஒரு படைக்கப்பட்டதை எதையும் வணங்க மாட்டார். ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்ன செய்வார்? படைக்கப்பட்ட எதையும் வணங்க மாட்டார். சூரியனை நமஸ்கரிக்க மாட்டார். அவர் சந்திரனை வணங்க மாட்டார். வேற எந்த கிரகங்களையும் வணங்க மாட்டார். அதெல்லாம் சாதாரண படைக்கப்பட்ட பொருட்கள் நம்புவார். அந்த பொருளை படைத்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபடுவாரே ஒழிய, அது இஸ்லாமியரும் அதை செய்ய முடியும். நல்ல இஸ்லாமியர், ஒரு நல்ல கிறிஸ்தவரும் அதை செய்ய முடியும். ஆனா இதுல பெயரளவுக்கு இருக்கிறவங்க அவங்க வேறு மாதிரி இருக்கலாம். அவர்களுக்கு நமக்கு கவலை இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவனாக நான் இந்த பைபிள்ல என்ன போட்டிருக்கோ அது உண்மை நம்புறேன். இப்ப எது மத நல்லிணக்கம் தெரியுங்களா? ஐயா, நீங்க ஒரு சூரியனை கடவுளாக நம்புகிற ஒரு நம்பிக்கையில நீங்க இருக்கிறீங்க. ஆனா சூரியனை படைத்தவரை வணங்குகிற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். அதனால உங்களை மாதிரி என்னால அதை வழிபட முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். பாத்தீங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சரி, ஓகே, உன் நம்பிக்கை உன் வேதத்துல அதை போட்டிருக்கு, அதை நீ நம்புற. அது எங்களுக்கு கவலை இல்லை. நாம் என்ன செய்வோம்? நல்லிணக்கமா இருப்போம். உனக்கு ஒரு கெடுதியை நான் செய்ய மாட்டேன், எனக்கு நீ அந்த கெடுதியும் செய்யாது. இப்ப என்ன நம்பிக்கைக்கு விரோதமா அவர் நடக்கிறாரு, சூரியனை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறார். அவரை எதிர்த்து நான் என்ன பண்றது? சண்டை போடுறதா? ஒருவேளை நான் பெரும்பான்மையா இருந்தா அவர் போட்டு சண்டை போடுறதா? இல்ல, என்னுடைய நம்பிக்கையோ அல்லது ஒரு ஞானத்தையோ அவருக்கு புரிய வைக்க சொல்லலாம். ஐயா பாருங்க, அது படைக்கப்பட்ட வஸ்துன்னு பார்த்தாலே தெரியுது, நாம நம்புறோம், அது ஒரு சாதாரண, அதையே நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? இல்ல எங்களுக்கு அப்படித்தான் நம்புறோம், அதுதான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, எங்களுக்கு அதான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்க, நீங்க அதை நம்புங்க, ஆனாலும் உங்களுக்கு நான் எந்த தீங்கு இழைக்க மாட்டோம், நம்ம நல்லிணக்கமாக செல்லுவோம். அப்ப மத நல்லிணக்கம் என்பது அவங்க என்னுடைய கோயிலுக்கு வருவதோ, என் சாமியை கும்பிடுறதோ, நான் அவங்க இதுக்கு போய் சாமியை கும்பிடுறதோ இல்ல. நான் வேறுபாடோடு இருக்கிறேன். கருத்து வேறுபாடுகள், நம்பிக்கை வேறுபாடுகள் எங்களுக்குள் இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒன்னா பழகுகிறோம், எந்த விரோதமும் இல்லாமல் செயல்படுகிறோம் அல்லவா? அதுதான் மத நல்லிணக்கம்.